விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதி. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் கொப்பரை உலர்த்தியில் வெற்றி கண்ட விவசாயி ஏ பீர்ஷேக் ஆவார். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த விவசாயி. விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாகவும் புதுக்கோட்டை மாவட்ட தென்னை விவசாய சங்க செயலாளராக இருந்து வரும் இவருக்கு நன்றாக காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் 10 ஏக்கரிலும் கன்று அளவில் 10 ஏக்கரிலும் தென்னை விவசாயம் செய்து வருகிறார். தேங்காயை அப்படியே விற்பதை விட நன்றாக காய வைத்து கொப்பரையாக விற்றால் அதிக லாபம் ஈட்டலாம் என்ற நோக்கத்தில் அறந்தாங்கி வேளாண்மை துறையை அணுகி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் 50% மானியத்தில் கொப்பரை உலர்த்தியை அமைத்து அதன் மூலம் தேங்காயை காய வைத்து கொப்பரையாக்கி அதிக லாபம் ஈட்டுவதோடு தனது சக விவசாயிகளுக்கும் தான் பெற்ற பயனை அறிவுறுத்தி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது நான் ஒரு நல்ல விவசாயி. எனக்கு தென்னந்தோப்பு மட்டும் ஒரு 20 ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குது. நல்ல விளைச்சலும் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேங்காயை விற்கிறத விட அதை காய வச்சு கொப்பரையாக விற்றா நமக்கு விவசாயிக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நம்ம அறந்தாங்கில் ஏடி அவர்களை நான் போய் அணுகின போது, நீங்கள் இது ரொம்ப ஈஸியான விஷயம், கவர்மெண்டில் 50% சப்சிடியில் ஒரு சோலார் ட்ரையர் ஒன்று நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன், நீங்கள் அதுக்கு ஆர்வமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னார். நான் உடனடியாக முன்பணம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு 50% சப்சிடியில் அந்த சோலார் ட்ரையர் அமைச்சு கொடுங்கன்னு சொன்னேன். உடனடியாக அதற்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு அமைச்சு கொடுத்தாரு. அதை நான் ப்ராக்டிக்கலாகவும் நான் உடனடியாக தேங்காயை வெட்டி காய போட்டதில் 2 நாளில் அது காஞ்சு கொப்பரை ஆயிடுச்சு. அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஃபங்கஸ் ஃபார்மேஷன் டோட்டலாக நில். செகண்ட் பாயிண்ட்டு 2 டேஸில் அது காஞ்சிருது. தேர்ட் பாயிண்ட்டு மழை தூசி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அது முழுவதுமாக தடுக்கப்படுது. 4வது பாயிண்ட்டு ரோடண்ட், அதாவது எலி உள்ளே வராது. இந்த சீட்டுக்கிட்ட கண்டாவே அந்த எலி பயப்படுது. சீட் இருக்கிறதுனால அந்த எலி வரமாட்டேங்குது. இந்த பாலித்தீன் சீட் இருக்கிறதுனால இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் உள்ள ஒவ்வொரு விவசாயி இது மாதிரி கொப்பரை ட்ரையர் போட்டு அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டா விவசாயிகள் ஒரு மறுமலர்ச்சி அடையவும், விவசாயிகள் ஒரு தன்னிறைவு அடையவும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இது NADP திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வேளாண்மை துறையில் அமைத்து கொடுக்கப்பட்டது. இதில் எப்படின்னா இது 60 அடி நீளம் உள்ளது, 12 அடி அகலம், 8 அடி உயரம் கொண்ட ஒரு அருமையான கூடாரம். இதனுடைய அமைப்பு குவி வடிவத்தில் இருக்குது. இது முழுக்க இம்போர்ட்டட் பாலித்தீன் சீட்டாலையும் அமைக்கப்பட்டு நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல், அதாவது இதோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சூரிய ஒளியை 3 மடக்காய் கொடுக்குது. நீங்கள் பகல் நேரத்தில் உள்ளே போக முடியாது. ஒன்ஸு உள்ளே தேங்காயை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு வெப்பம் 3 மடங்காய் கொடுக்கறதுனால 2 நாட்களில் நமக்கு ப்ராடக்ட் வெளியில் வந்துடுது. கொப்பரை வெளியில் 3ஆவது நாளில் அதை விற்றுடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெர்மோக்கோல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த காஞ்ச கொப்பரையை நல்லா ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கலாம். அடுத்த நாள் வர்ற தேங்காயை உடச்சி இதில் போட்டுக்கலாம். 2500 காயை உடச்சி 5000 தேங்காய் மூடி வருது. 5000 மூடி இதனுடைய கொள்ளளவு. 2 நாளில் 5000 எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் எந்தவித இதுவும் இல்லை. இது என்னுடைய சொந்த உபயோகத்துக்காக போட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இது ஒரு சென்சார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. எப்போவெல்லாம் ஈரப்பதம் ரைஸ் ஆகுதோ அப்போ இந்த ஃபேன் ஓடும். ஈரப்பதம் குறைச்சின்னா அந்த ஃபேன் ஓடாது. அப்போ பெரிய அட்வான்டேஜ், ஈரப்பதத்தை முழுவதும் வெளியேற்றிடுது. அது போக எக்ஸ்ட்ராவாக மேலே ரிட்ஜ் வெண்டிலேட்டர் வச்சுருக்காங்க. அந்த ரிட்ஜ் வெண்டிலேட்டரும் ஈரப்பதத்தை வெளியே தள்ளுது. இதனால் நிறைய அட்வான்டேஜ். இன்னும் ஒருபடி மேலே போய் சைடில் ஒரு சின்ன வெண்டிலேட்டர் வச்சுருக்காங்க கீழே. அந்த வெண்டிலேட்டர் மூலமாகவும் நமக்கு ஈரப்பதம் போகிறதுனால எல்லா விதத்திலும் விவசாயிக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கும்.
கிழக்க சூரியன் உதிக்குது, மேற்க சூரியன் மறையுது. அதனால் சூரிய வெப்பம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இது கிழக்கு மேற்க அமைச்சிருக்காங்க. இது வந்து இந்த பாலித்தீன் சீட்டு 200 மைக்ரான் திக்னஸில் இந்த பாலித்தீன் சீட் அமைச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது இதனுடைய மொத்த காஸ்ட் வந்து 1,08,000 ரூபாய். அதில் வந்து என்னுடையது வந்து 58,000 ரூபாய். இது ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுத்தாங்க. அறந்தாங்கி கோட்ட தென்னை விவசாயிகள் சங்க செயலாளர் என்ற முறையில் மற்ற விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இது போன்ற சூரிய வெப்ப கூடாரங்களை நீங்களும் அமைத்து உங்களுடைய தேங்காயை நல்ல மதிப்புடன் கொப்பரையாக விற்பதற்கு மிகவும் பயன் தரக்கூடும். நீங்கள் இது சம்பந்தமான ஆலோசனைகளை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண்மை துறை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் எண்ணெய் முக்கிய பங்கு வகிக்கின்றது. 1940ஆம் ஆண்டு இத்துறை தொடங்கப்பட்டது. எண்ணெய் வித்துகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகள், புதிய ரகங்களை உருவாக்குவது, நோய்களினின்று அவற்றை எப்படி பாதுகாப்பது, புதிய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துவது போன்ற பணிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறப்புற ஆற்றி வருகின்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக எண்ணெய் வித்துக்கள் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே. கணேசமூர்த்தி அவர்கள் விளக்கமளிக்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எண்ணெய் வித்துத்துறை 1940ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது மரபியல் மற்றும் இனப்பெருக்கவியல் மையத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் ஹெக்டேரில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் 4.5 லட்சம் ஹெக்டேர் நிலக்கடலையும், 65,000 ஹெக்டேர் எள்ளும், 20,000 ஹெக்டேர் சூரியகாந்தியும், 10 ஹெக்டேரில் ஆமணக்கும் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலங்காலமாக இந்த எண்ணெய் வித்து பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளித்து அதற்குரிய புதிய ரகங்களையும் புதிய உற்பத்தி தொழில்நுட்பங்களையும் அதில் ஏற்படுகிற பூச்சி மற்றும் நோய் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களையும் இந்த எண்ணெய் வித்து பயிர்களிலே அதிக மகசூலையும் அதிக பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்துவதற்காக அதிலே ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த எண்ணெய் வித்துத்துறை 1940ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி போன்ற பயிர்களிலே இங்கே கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வுகளின் விளைவாக நாங்கள் புதிய ரகங்களை, அதாவது நிலக்கடலையில், சூரியகாந்தியில், எள்ளில் புதிய ரகங்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய ரகங்களுடைய விதைகளை, கருவிதை மற்றும் வல்லுநர் விதைகளை நாங்கள் பெரிய அளவிலே உற்பத்தி செய்து வேளாண் துறைக்கு வழங்குகிறோம், விவசாயிகளுக்கு வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள், எந்த அளவுக்கு இடைவெளி கொடுக்கணும், எந்த அளவுக்கு உரங்களை நம்ம பயிர்களுக்கு இடணும், களை மருந்துகளை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி அதனுடைய முட்டுவழி செலவை குறைக்கணும், இப்படி பல வகையான ஆராய்ச்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, நோய்கள் என்னென்ன, இவைகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி மகசூலை அதிகப்படுத்தலாம் போன்ற பல வகை ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. இப்பொழுது கிட்டத்தட்ட 14 ரகங்கள், புதிய ரகங்கள் இந்த எண்ணெய் வித்து துறையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவற்றில் கிட்டத்தட்ட 7 ரகங்கள் நிலக்கடலையிலும், 7 ரகங்கள் சூரியகாந்தியிலும், 1 ரகம் எள்ளிலும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இப்போ நிலக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஹெக்டேரில் நிலக்கடலை சாகுபடி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றில் அதாவது செமி ஸ்பிரிண்டிங் என்று சொல்லக்கூடிய அடர் கொத்து ரகங்களும் இருக்கின்றன, அல்லது கொத்து ரகங்கள் ஆகிய 2 வகையான நிலக்கடலை ரகங்களை
விவசாயிகள் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சூரியகாந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரகங்கள் மற்றும் வீரிய ஊட்ட ரகங்கள் ஆகிய 2 வகையான ரகங்களை நாங்கள் உருவாக்குகிறோம். இது 85 நாட்கள் வயதுடையது. இது சாகுபடிக்கு மிகவும் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் மானாவாரியிலும் சரி இரவையிலும் சரி சாகுபடி செய்வதற்கு மிகவும் ஏற்ற ரகங்கள் ஆகும். இதில் கோ 4 அப்படிங்கிற ஒரு ரகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை மட்டும் இல்லாமல் வீரிய ஊட்ட ரகம் 2010ஆம் ஆண்டு கோ 2 என்கின்ற வீரிய ஊட்ட ரகத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாமே ஒரு ஹெக்டேருக்கு 2500 கிலோ மகசூல் தரக்கூடியது. அதாவது இரவையில். மானாவாரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 கிலோ மானாவாரியில் இதனுடைய மகசூல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எள் பயிரில் கோ 1 அப்படிங்கிற ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது 85லிருந்து 90 நாட்கள் வயதுடையது. அது மானாவாரிக்கு நெல் தரிசுக்கு ஏற்ற ஒரு ரகமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு ஹெக்டேருக்கு 1000லிருந்து 1200 கிலோ வரலையும் இரவை விலையும், அடுத்தது 600லிருந்து 750 கிலோ மானாவாரியிலும் இது மகசூல் கொடுக்க கூடியது. ஆக இந்த ரகங்களில் எல்லாம் நாங்கள் கருவிதைகள், வல்லுநர் விதைகள் மற்றும் உண்மை நிலை விதைகளை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். இதை சாகுபடி செய்யும் விவசாயிகள் மிக அதிக பலனை அடைகிறார்கள். மானாவாரி சாகுபடியிலே நாங்கள் வறட்சி தாங்கக்கூடிய ரகங்களையும் வெளியிட்டிருக்கிறோம். அதற்கேற்ற உழவியல் தொழில் நுட்பங்களையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். உழவர்களுக்கு நாங்கள் விதைகளை உற்பத்தி செய்து கொடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏற்ற, அதாவது புதிய ரகங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அவங்களுக்கு நேரடியாகவே நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய பயிர்களாக, அதாவது இப்போது கோ 2 வீரிய ஊட்ட ரகத்தை எப்படி விதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு விதை உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு அதற்கு எந்தெந்த முறையில் நட வேண்டும், எந்தெந்த முறையிலே அதுக்கு உரங்கள் இட வேண்டும், எந்தெந்த முறையிலே அதற்கு களை கட்டுப்பாடு முறைகளை கையாள வேண்டும் என்கின்ற பல பயிற்சிகளை, விதை நேர்த்தி பயிற்சிகளை, பூச்சி மற்றும் நோய்களை தடுக்கும் முறைகளை, ஆக எல்லா விதமான பயிற்சிகளையும் நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். அதற்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், எண்ணெய் வித்துத்துறை, வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரிக்கு விவசாயிகள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது கடிதங்கள் எழுதலாம். அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் மற்றபடி பயிற்சிகளையும் நாங்கள் வழங்குகிறோம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.